ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன்ங்கும்போது நம்ம பாடியோடைய பில்டிங் மெட்டீரியல் எது அப்படி சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம உடம்புல பில்டிங் பிளாக்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ப்ரோட்டீன் தான். சரிங்களா? ஸோ அப்போ உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னதுன்னு கேட்டாலும் ப்ரோட்டீன் தான். நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஜிம் போகிறவங்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் வந்து சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா பாடி பில்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ உடலோட கட்டுமான பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ரோட்டீன் தான். இந்த ப்ரோட்டீனால நம்மளுக்கு எனர்ஜிலாம் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை. சரிங்களா? ஏன்னா இதுதான் வந்து மசில் பில்டிங், தசை வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குது. ஒரே 1 கிராம் ப்ரோட்டீன்லேயே நம்மளுக்கு 4 கேலரி சத்து கிடச்சிருது. ஓகேவா? அதே மாதிரி ப்ரோட்டீன்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் கரிம சேர்மம், அதாவது கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் இருக்குது. நம்ம கார்போஹைட்ரேட்டில் என்ன பார்த்துருப்போம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே ப்ரோட்டீன் வரும்போது எக்ஸ்ட்ரா நைட்ரஜனும் இருக்குது. சரிங்களா? இப்போ ப்ரோட்டீன் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். அப்போ அதை ஒன்று நம்ம பிரேக் பண்ணோம். ப்ரோட்டீனோட மிகச்சிறிய அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனோட மிகச்சிறிய அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா அது அமினோ ஆசிட்ஸ். இப்போ ஒரு ப்ரோட்டீனில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா மினிமமாக 20 அமினோ ஆசிட்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பாசி மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய செயின் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் இந்த வட்டமாக இருக்கிறது. இதுக்கு நடுவில் வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா பெப்டைடு பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெப்டைட் பாண்ட்ஸ் தான் இந்த ப்ரோட்டீனை வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு பெரிய இணைப்பு மாதிரி உருவாயிருக்கும். ஸோ அதனால் இந்த புரதத்தை நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா பாலிபெப்டைட் அப்படின்றோம். பாலினா நிறையான்னு அர்த்தம். நிறைய பெப்டைடு பாண்டால் ஆனதுனால அது பேர் பாலிபெப்டைட். ஓகேங்களா? இப்போ ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம உடம்புல எப்படிலாம் வடிவத்தில் இருக்கலாம்னா நொதிகளாக இருக்கலாம், ஆன்டிபாடி, ஹார்மோன், இது எல்லாமே புரதத்தால் ஆனது தான். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புரதத்தில் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இதில் இந்த 20 அமினோ ஆசிட்ஸில் 9 அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இந்த 9மே அத்தியாவசியமான அமினோ அமிலம்ன்றோம். அதை நம்மளோட பாடியால் உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த 9 அமினோ ஆசிடோட பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மெத்தியோனின், ஃபீனலலனைன், த்ரியோனின், ட்ரிப்டோஃபன், வாலின். இதில் என்னன்னு கேட்டாங்கன்னா மேபி பேர் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். சரிங்களா? 20 அமினோ ஆசிட்ஸில் 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அத்தியாவசியமானது. நம்ம உடம்பால் அதை உற்பத்தி பண்ண முடியாது. சாப்பாடு மூலமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து அந்த 9உடைய பேரும் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா இப்போ நம்ம உடம்புல ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அமினோ ஆசிட்ஸ் தான் விட்டமின் B3, இல்லைனா விட்டமின் B3யோட இன்னொரு பேர் என்னதுன்னா நியாசின். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரிப்டோபேன் அப்படின்ற அமினோ ஆசிட்ஸ் தான் விட்டமின் B3யாக மாறுது. சரிங்களா? அப்புறமா அமினோ ஆசிட்ஸில் ஒரு இதில் சல்ஃபர் காம்போனன்ட் இருக்குது. சல்ஃபர் காம்போனன்ட் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா மெத்தியோனின். அப்புறம் இந்த அமினோ ஆசிட்ஸ் அதாவது ப்ரோட்டீன் குறைஞ்சதுன்னா சின்ன பிள்ளைங்களில் என்ன வரும்னா புரத குறைபாட்டு நோய்கள் வரும். இது அடிக்கடி கேட்பாங்க. குவாஷியக்கர்னா என்ன அப்படி கேட்பாங்க. குவாஷியக்கர்னா என்னென்னா அது வந்து புரத குறைபாட்டு நோய். அதே மாதிரி மராஸ்மஸ்ன்றதும் புரத குறைபாட்டு நோய். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ குவாஷியக்கரில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, மராஸ்மஸில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மராஸ்மஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப தடைப்பட்டிருக்கும். அவங்க எலும்பு மேலே தோல் போர்த்துன மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மராஸ்மஸ். இப்போ குவாஷியக்கர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கை கால்கள்லாம் வந்துட்டு வீக்காக இருக்கும், வயிறு உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது குவாஷியக்கர். சிம்பிளாக சொல்லணும்னா குவாஷியக்கரும் மராஸ்மஸும் புரத குறைபாடால் ஏற்படுற நோய்கள். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது முக்கியமான புரதங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. கெரட்டின். இந்த கெரட்டின் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஹேருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய நகம், முடி அந்த மாதிரி இடத்துல இருக்கிற உயிரற்ற செல்களை கெரட்டின் அப்படின்ற ப்ரோட்டீன் தான் ஒழுங்குபடுத்துது. சரிங்களா? அதே மாதிரி விலங்குகளுக்கு கொம்பு இருக்கும்ல, இப்போ ஆடு, மாடு, அதுக்கப்புறம் கால்பாதம், அதெல்லாம் வந்து இந்த கெரட்டின் அப்படின்ற ப்ரோட்டீனால் ஆனது. ஸோ கெரட்டின் அப்படின்றது ப்ரோட்டீன். இது முக்கியமாக ஹேரில் அப்புறம் இந்த கொம்புகளில் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரொடாப்சன். இது ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாமில். என்னென்னா இப்போ ரொடாப்சன் அப்படின்றது எது சம்மந்தமானது அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ரொடாப்சன் அப்படின்றது ஒரு புரோட்டீன். இது வந்து நம்ம கண்களில் உள்ள ராட் செல்ஸ், குச்சி செல்களை பராமரிக்குது. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம கண்ணில் 2 செல் இருக்குது. ஒன்று குச்சி செல், இன்னொன்று கூம்பு செல். ஓகேவா? பகலில் நம்ம பொருளை பார்க்குறதுக்கு ஒரு செல் யூஸ் ஆகும், நைட்டு பார்க்குறதுக்கு ஒரு செல் யூஸ் ஆகும். கண்களில் வந்து இருக்கிற குச்சி செல் வந்து இரவு நேரத்தில் பொருட்களை பார்க்குறதுக்கு உதவுது. அப்போ பகலில் பொருளை பார்க்குறதுக்கு கூம்பு செல் உதவுது. ஓகேவா? இந்த ரொடாப்சின் என்ன பண்ணுதுன்னா குச்சி செல்கள், அதாவது நைட் டைமில் நம்ம பொருட்களை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ஒருவேளை அந்த ரொடாப்சின் புரோட்டீன் நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா அந்த குறைபடுற பர்சனுக்கு மாலைக்கண் நோய் வரும். ஓகேவா? நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவோம்ல அது. அப்போ ரொடாப்சின்றது ஒரு புரோட்டீன். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ஒரு புரோட்டீன். இது நிறைய எக்ஸாமில் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா இந்த ஹீமோக்ளோபின் தான். ஏன்னா இந்த ஹீமோக்ளோபின்றது ஒரு நிறமி. இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இது நம்மளுடைய உடம்புல ஆர்பிசியில் இருக்குது. அப்புறம் இந்த ஹீமோக்ளோபின் கூட சேர்ந்து இரும்பு அப்படின்ற தாது வந்து அதோட சேர்ந்து இருக்குது. ஓகேவா? இந்த ஹீமோக்ளோபினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நிறைய பார்ட்ஸ்க்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது. ஓகேவா? அதனால் இது என்ன சொல்கிறோன்னா ஆக்சிஜன் படகுன்னு சொல்கிறோம். இது நிறைய டைம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் படகுன்னு என்ன சொல்கிறோன்னு கேட்டாங்கன்னா ஹீமோக்ளோபின். ஓகேங்களா? ஹீமோக்ளோபின்றது எதுவுமே கிடையாது. அது ஒரு புரோட்டீன். ஓகேவா? அதாவது ஹீமோக்ளோபின் அப்படின்றதுல குளோபுலின் அப்படின்ற காம்பனண்ட் வந்து புரோட்டீனால் ஆனது. ஹீம் அப்படின்னா அயன், அதாவது இரும்பால் ஆனதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் விட்டமின்ஸ். ஓகேவா? இந்த விட்டமின் டாபிக் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று அந்த விட்டமினோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏயோட பேர், இன்னொரு பேர் வந்து ரெட்டினால், அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா இந்த ஏ குறைஞ்சதுன்னா என்ன டிசீஸ் வரும் அப்படி சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ விட்டமின்ஸ் பற்றி பார்க்கலாம். விட்டமின் அப்படின்றது இயற்கையாகவே கிடைக்கிற அதே மாதிரி அத்தியாவசியமான நுண் ஊட்டச்சத்து. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ட். பட் விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ட்னா அது வந்து ரொம்ப சின்ன அளவிலே நம்ம உடம்புக்கு போதுமானது. அதனால தான் அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க, மில்லிகிராம் அளவிலே நம்மளுக்கு வந்து போதுமானது. இந்த விட்டமினால் நம்மளுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடைக்காது. ஆனால் நம்ம உடம்புல நடக்க வேண்டிய வளர்சிதை மாற்றம், உயிர்வேதியல், பயாலஜிக்கல் சைக்கிள் எல்லாமே இந்த விட்டமின் தான் ரெகுலேட் பண்ணும். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா கேசிமர் ஃபங்க் அப்படின்றவர் தான் 1912 கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச விட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து விட்டமின் ஏ. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பேர் வைக்கணும்னு சொல்லி தான் அதை ஏன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது தாதுக்களை மாதிரி விட்டமின் டி, கே இது வந்து நம்ம உடம்பு உற்பத்தி பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பாடில் இருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ விட்டமின் டியும் கேயும் தவிர அனைத்து விட்டமின்களையும் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ டியும் கேயும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும், மற்றது வந்து ஆகாதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் நம்ம சாப்பாடு மூலமாக தான் எடுத்துக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ விட்டமினை வந்து அதோட கரையிற திறன் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தண்ணியில் கரைகிறது, இன்னொன்று ஃபேட் சால்யூபிள். தண்ணியில் கரையிறது பிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் பியும் சியும் தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால தான் விட்டமின் பி, சி இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம கழுவுனதுக்கப்புறமா வெட்டணும். ஓகேவா? வெட்டிட்டு கழுவக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து அதில் விட்டமின்ஸ் வந்து தண்ணியில் கரைஞ்சி போயிடும். மற்றது எல்லாமே ஏடிஇகே எல்லாமே என்ன சம்மந்தமானதுன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது கொழுப்பில் மட்டும்தான் கரையும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ரெண்டுலேயுமே கரையாத விட்டமினும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயோட்டின், அதாவது விட்டமின் ஹெச் அப்படி சொல்லுவோம். இது வந்து தண்ணிலையும் கரையாது, கொழுப்புலையும் கரையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு விட்டமினாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் ஏ. விட்டமின் ஏயோட இன்னொரு பேர் என்னதுன்னா ரெட்டினால். நம்மளுக்கு நல்லா தெரியும் விட்டமின் ஏ எதுக்கு தேவை, நம்மளோட கண்ணுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது எதுலலாம் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஆரஞ்சு கலரில் இருக்கிறது, கேரட், பப்பாயா, ஆரஞ்சு இதுலலாம் அதிகமாக இருக்கும். பீட்டா கரோட்டின் வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குதோ அந்த சாப்பாடுலலாம் இந்த விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்புறமா இந்த விட்டமின் ஏ வந்து நம்ம கண்ணில் ரொடாப்சின்ற புரோட்டீன் உற்பத்தி செய்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒருவேளை விட்டமின் ஏ இல்லை அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து கண்ணில் என்ன ஆகும்னா ட்ரைனஸ் இருக்கும். கண் ஈரப்பதமாக இல்லாமல் அது வறட்சியாக இருக்கும். அதை ஜீரோப்தால்மியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஜீரோப்தால்மியான்றது விட்டமின் ஏ குறைபாட்டு நோய். இதே மாதிரி கெராட்டோமலேசியா, அதாவது கண் வந்து தெளிவாக இல்லாமல் மங்கலாக இருக்கும். ஸோ இதுவுமே விட்டமின் ஏ குறைபாட்டு நோய். அப்புறம் இன்னொன்று நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன குறைபாடு நோய்னா விட்டமின் ஏ குறைபாடு நோய். விட்டமின் ஏயோட இன்னொரு பேர் என்னது ரெட்டினால். ஓகேவா? அடுத்து விட்டமின் B1 பார்க்கலாம். B1ஓட பேர் தைமின். இப்போ 1ன்னு போடும்போது டி இப்படி போடுவோமா? ஸோ அதனால் விட்டமின் பினா தைமின், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அரிசி, கோதுமை, திணையில் அதிகமாக இருக்குது. விட்டமின் B1 இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா பெரி விட்டமின் அப்படி சொல்கிறோம். காமனா விட்டமின் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பெரி விட்டமின் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ B1, B2, B3ன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தனித்தனி பேர் இருக்குது. இப்போ வந்து பெரி விட்டமின்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறோன்னா அது வந்து ஒரு வேளை குறைஞ்சிது B1 அப்படின்னா பெரி அப்படின்ற டிசீஸ் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது விட்டமின் B2 பற்றி பார்க்கலாம். B2ஓட இன்னொரு பேர் வந்து ரிபோஃப்ளேவின். நம்ம வந்து ரிப்பன் போடும்போது 2 சைடில் ரிப்பன் போடுவோமா ஸ்கூல் டைமில்? ஸோ 2 அப்படின்னா ரிப்பன், ரிபோஃப்ளேவின், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமாக பால் சம்மந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும். பால், பாலாடை கட்டி, முட்டை, கல்லீரல் அதுலலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட்டில் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. விட்டமின் B2ஓட இன்னொரு பேர் என்னது, அது குறைஞ்சதுன்னா என்ன வரும், என்ன டிசீஸ், அதான் முக்கியம். ஓகேங்களா?
அடுத்து ரிபோஃப்ளேவினோட உண்மையான பேர் வந்து விட்டமின் ஜி. ஏன்னா அது வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை விட்டமின் பி2 குறைஞ்சதுன்னா நாக்கு, அதுக்கப்புறம் உதடுகள்லாம் வீக்கம், வெடிப்பு ஏற்படும். அதை வந்து கீலியாசிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து கீலியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின் பி3. பி3யோட பேர் வந்து நியாசின் இல்லைனா நிக்டோனிக் ஆசிட். ஓகேவா? இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா ஃபிஷ்ஷில், பருப்பு வகைகளில், பழுப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸில், அப்புறம் நட் சீட்ஸ்லலாம் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் தான் நியாசினாக மாற்றப்படுது. ஓகேவா? அப்போ ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அமினோ ஆசிட் தான் நியாசினாக மாற்றப்படுது. நியாசின்னா ஒன்றுமே கிடையாது, விட்டமின் பி3. விட்டமின் பி3 குறைஞ்சதுன்னா பெல்லாக்ரான்ற டிசீஸ் வரும். இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ விட்டமின் பி3 குறைஞ்சா என்ன வரும்னு கேட்டாங்கன்னா பெல்லாக்ரா. இந்த பெல்லாக்ரா அப்படின்றதுல 4D சிண்ட்ரோம் இருக்கும். 4D சிண்ட்ரோம். அதாவது அதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயரியா இருக்கும், அடுத்தது தோல் சம்மந்தமான நோய்கள் இருக்கும், டிமென்ஷியா இருக்கும், இறப்பு. ஓகேவா? லாஸ்ட் வந்து அது டெத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து 4D சிண்ட்ரோம். இது விட்டமின் பி3. சரியா? அதே மாதிரி விட்டமின் பி5. பி5ஓட இன்னொரு பேர் வந்து பேந்தோடெனிக் ஆசிட். ஓகேவா? அந்த பேந்தோடெனிக் ஆசிட் எதில் அதிகமாக இருக்குன்னா வேர்க்கடலை, முந்திரி, வெண்ணெய், அடுத்தது அவகேடால, ப்ரௌன் ரைஸில் அதிகமாக இருக்கும். சரியா? இது குறைஞ்சதுன்னா என்ன வரும்னா பாதத்தில் வந்து பயங்கரமான எரிச்சல் ஏற்படும். இன்னொன்று இன்சோன்மியானா தூக்கம் சரியாக வராமல் இருக்கும். அடுத்தது டிப்ரெஷன், மன அழுத்தம். இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் பி5 குறைஞ்சதுன்னா வரும். இந்த பி5 வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குன்னா வேர்க்கடலை, முந்திரி, அப்புறம் அவகேடான்னு சொல்லுவோம்ல அந்த ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கும், ப்ரௌன் ரைஸில் அதிகமாக இருக்கும். அடுத்து விட்டமின் பி6ஓட இன்னொரு பேர் என்னன்னா பைரிடாக்சன். ஓகேவா? 6 பேக் பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பைரிடாக்சன்னா விட்டமின் பி6ன்னு அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே அவகேடா, பீன்ஸ், சிக்கன், சன்ஃப்ளவர் சீட்ஸில் அதிகமாக இருக்கும். இது குறைஞ்சது அப்படின்னா மைக்ரோசைட்டிக் அனீமியா வரும். ஓகேவா? அனீமியா அப்படின்றது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்பிசிஸ் வந்து ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அனீமியான்னு சொல்லுவோம். ரத்தம் இரும்பு குறைஞ்சதுன்னா அது வரும். ஓகேவா? ஸோ மைக்ரோசைட்டிக் அனீமியா அப்படின்றது பி6 குறைஞ்சதுன்னா வர்ற டிசீஸ். அடுத்தது பி7ஓட இன்னொரு பேர் விட்டமின் பிஹெச். இதை வந்து சயின்டிஃபிக் நேமாக பயோட்டின் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த பயோட்டின் பி7 எதில் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சோயாபீன்ஸில், ஆரஞ்சில், ஸ்ட்ராபெரிஸில் அதிகமாக இருக்குது. இது குறைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக வரும். இன்னொன்று அது ரொம்ப குறைஞ்சதுன்னா பக்கவாதத்தில் கூட போய் முடியும். சரிங்களா? அடுத்தது விட்டமின் பி9 இல்லைனா விட்டமின் எம் அப்படின்னு அதை சொல்கிறோம். இந்த பி9ஓட பேர் என்னென்னா ஃபோலிக் ஆசிட். ஓகேவா? இந்த ஃபோலிக் ஆசிடோட இன்னொரு பேர் என்னது விட்டமின் எம். ஓகேவா? இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது தான் எக்ஸாம் பாயிண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா கீரைகளில், அப்புறம் பேரிச்சம்பழத்தில், அவகேடாவில், ஆரஞ்சு ஜூஸில், டேட்ஸில், பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்குது. இங்கே இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பி9 குறைஞ்சதுன்னா என்ன வரும்னா ரத்த சோகை, அனீமியா அப்படின்றது வரும். ஓகேவா? ரத்த சோகை அப்படின்னா அவங்க உடம்புல வந்துட்டு ஆர்பிசி ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஸோ அடிக்கடி டயர்டாயிருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து பி12. இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த பி12ஓட இன்னொரு பேர் கோபாலமைன். ஓகேவா? பி12னா கோபால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து எதில் அதிகமாக இருக்குதுன்னா முட்டை, பால், மீன், மாட்டு இறைச்சி, கோழியில் இருக்குது. பெர்னீஷியஸ் அனீமியானா அனீமியாவோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். இது எதில் போய் முடியும்னா டெத்தில் போய் முடியும். ஓகேவா? ஸோ பெர்னீஷியஸ் அனீமியா தீங்கு விளைவிக்கிற ரத்த சோகை எதனால் வரும் அப்படின்னா விட்டமின் பி12ஆல். அப்போ அனீமியா எதனால் வரும் அப்படின்னா விட்டமின் பி9ஆல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அடுத்து பி சீரியஸ் முடிஞ்சிருச்சு. சி பார்க்கலாம். சியோட இன்னொரு பேர் அஸ்கார்பிக் ஆசிட். இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா சீன்னு கொடுத்தா சி குறைஞ்சதுன்னா ஸ்கர்வி வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ சியோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். இது வந்து முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்டில் அதிகமாக இருக்கும். எலுமிச்சை, ஆரஞ்சு அந்த மாதிரி புளிப்பான பொருட்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது கொலாஜன்ற ஒரு ப்ரோட்டீன் தொகுப்புக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொலாஜன் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் ஆட்லலாம் பார்த்துருப்போம். இதில் கொலாஜன் இருக்குது. ஏன்னா அந்த கொலாஜன் வந்து ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் இந்த விட்டமின் சி எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பல்லு ஈரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்புறம் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த விட்டமின் சி தேவை. இது குறைஞ்சதுன்னா ஸ்கர்வின்ற டிசீஸ் வரும். இது ஸ்கூல்லேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஸ்கர்வினா என்ன? பல்லில் இருக்கிற ஈரெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதுலேருந்து ரத்தம் வரும். அடுத்தது ஈறுகள் வந்து அடிக்கடி என்ன ஆகும்னா நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது விட்டமின் டியோட இன்னொரு பேர் என்னென்னா கால்சிஃபரால். இந்த டி எதுக்கு இம்பார்ட்டன்ட்? எலும்புகளுக்கு இம்பார்ட்டன்ட். எலும்பில் என்ன இருக்கும்? கால்சியம் இருக்கும். ஸோ அதோட இன்னொரு பேர் கால்சிஃபரால். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பால், மீன், முட்டை, எண்ணெய், பருப்பு வகைகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலும்புக்கும் கால்சியம் வளர்சிதை மாற்றத்துக்கும் இந்த விட்டமின் டின்றது தேவை. நம்மளுக்கு நல்லா தெரியும் விட்டமின் டி வந்து சூரிய ஒளி நம்ம மேலே படும்போது நம்ம தோல்லேருந்து உற்பத்தி செய்ய முடியுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? டியும் கேயும் நம்ம பாடியில் உற்பத்தி ஆகும்னு பார்த்தோம்ல. ஸோ அதனால் வந்து விட்டமின் டி நம்மளுக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. அதனால் இதை வந்து சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒருவேளை விட்டமின் டி வந்து இல்லைன்னா அது என்ன ஆகும்னா சிறுநீரகத்தை பாதிக்கும். ஏன்னா இந்த சிறுநீரகத்தில் தான் அந்த விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகப்படுது. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா சிறுநீரக விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த விட்டமின் டி வந்து ரத்தத்தில் கால்சியத்தோடைய கான்சன்ட்ரேஷனை கட்டுப்படுத்துது. ஏன்னா இது கால்சியம் சம்மந்தமானதுன்றதுனால. ஒருவேளை விட்டமின் டி கம்மியாச்சுன்னா என்ன வரும்னா சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ரிக்கெட்ஸ்ன்றது விட்டமின் டி குறைவால் ஏற்படுற ஒரு நோய். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஆஸ்டியோமலேசியா. அப்போ என்ன ஆகும்னா எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, இல்லை அவங்களோட வயசுக்கு ஏற்றப்பில் வளராது. ஆஸ்டியோமலேசியா பெரியவங்கள்னா அந்த எலும்பு சீக்கிரமாகவே உடஞ்சிரும். ஏன்னா அதில் அதிகமான துளைகள் போர்ஸ் காணப்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் விட்டமின் டி குறைஞ்சதுன்னா வர்ற டிசீஸ். அடுத்து விட்டமின் இ. ஈயோட இன்னொரு பேர் என்னென்னா டோகோஃபெரால். இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா சோயாபீன்ஸ், பச்சை காய்கறிகள், பாதாம், வேர்க்கடலை எல்லாம் இருக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூட்டி விட்டமின். அதாவது விட்டமின் இ வந்து பியூட்டி விட்டமின்றோம். நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த விட்டமின் இ இருக்கிற கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து அழகு விட்டமின். இன்னொன்று விட்டமின் இ குறைஞ்சதுன்னா மலட்டுத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ எலிகளில் செக் பண்ணும்போது எந்த எலியிலலாம் விட்டமின் இ இல்லையோ அந்த எலியால் அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோன்னா விட்டமின் இயோட இன்னொரு பேர் மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கிற விட்டமின். ஓகேவா? அடுத்தது விட்டமின் கே. ஓகேவா? இன்னொன்று விட்டமின் இ சீக்கிரமாக குறைஞ்சிட்டுன்னா சின்ன வயசுலேயே அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பெரியவங்க மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். அடுத்தது விட்டமின் கே. கேயோட பேர் என்னென்னா ஃபைலோகுயினோன் இல்லைனா நாப்தோகுயினோன் பைட்டோனைன். ஓகேவா? இது ஆக்சுவலி எப்படின்னா குயினோன்னு முடியும். ஏன்னா விட்டமின் கே வந்து குயினோன்ற காம்பவுண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? இது பச்சை கிளை காய்கறிகள், தக்காளிலாம் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு தெரியும் டியும் கேயும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும்னு. இந்த கே வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம பெருங்குடலில் ஈகோலைன்ற ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவில் இருந்து அது உற்பத்தி ஆகுது. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ரத்தம் முறைதல்ல இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, ரத்தம் நிற்காமல் வந்துட்டே இருக்குதுன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆயிரும்ல. ஸோ விட்டமின் கே என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல டக்குன்னு விரைந்து செயல்பட்டு ரத்தம் உறையிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். அப்போனா கே இல்லைன்னா என்ன ஆகாது, ரத்தம் உறையாது. ஓகேவா? அதான் ஹீமரேஜ் இல்லைனா ரத்தப்போக்கு அது அதிகமாக இருக்கும். எப்போனா விட்டமின் கே வந்து இல்லைன்னா. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரோட்டீன் இன்னைக்கு பார்த்தோம், இன்னொன்று விட்டமின்ஸ் பார்த்தோம். இந்த ரெண்டுமே எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று அதோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் பி3யோட இன்னொரு பேர் என்ன, இல்லைனா விட்டமின் பி3 குறைஞ்சதுன்னா என்ன டிசீஸ் வரும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே சயின்ஸில் இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.